கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஹீரோ வர்ஷிப் என்ற தலைப்பிலே பேசவிருக்கின்றேன். ஹீரோ வர்ஷிப்பை பற்றி வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்தும், ஹீரோ வர்ஷிப் என்றால் என்ன என்பதை குறித்தும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஹீரோ என்று சொன்னால் தமிழிலே வீரன் என்று சொல்லப்படுகிறது. வீரன் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எதிலெல்லாம் எப்படியெல்லாம் தன்னுடைய வீரத்தனத்தை அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே திறமையை காட்டுகிறானோ அவனெல்லாம் வீரன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற இதிலே உலக பிரகாரமாக பார்ப்போம் என்று சொன்னால் அரசியலிலும் சினிமாவிலும் இன்னும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற ஒருவரை ஹீரோ என்று அழைக்கின்றோம். அது கிறிஸ்தவத்திலும் இந்த நாளிலே அதிகமாக பெருகி இருப்பதை காண முடிகிறது. குறிப்பாக ஜெப வீரர்களும் வர்ஷிப் லீடர்களும் இந்த நாளிலே அதிகமாக ஹீரோக்களாக்கப்படுகிறார்கள் அல்லது தங்களை ஹீரோக்கள் ஆக்கிக் கொள்வதற்காக அவர்கள் அநேக முயற்சிகளை எடுத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். இந்த ஹீரோ என்ற செய்தியை முதலாக வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தின ஆண்டவரே ஹீரோ என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த அடிப்படையில் தான் மில்டன், நம்முடைய 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்ததான மிகவும் பிரபல்யமான ஜான் மில்டன் என்ற ஒரு கவிஞன் தனது பாரடைஸ் லாஸ்ட் என்ற நூலிலே 1667ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை ஒரு ஹீரோவாகவும் சாத்தானை அந்த ஹீரோவுக்கு எதிரானவராகவும் சுட்டிக்காட்டி எழுதுகின்றார். இதிலே கடவுளை அல்லது படைப்பாளரை சாத்தான் எப்படியெல்லாம் அவருக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதை அதிலே சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக சாத்தானுடைய பிள்ளைகள் என்று பாவத்தையும் மரணத்தையும் அவர் எடுத்துக்காட்டி உலகை படைத்த ஆண்டவருடைய திட்டங்களை நிர்மூலமாக்குவதற்காக எப்படியெல்லாம் சாத்தான் வேலை செய்தான் என்பதை குறித்து அவர் எழுதுகின்றார். ஆக இயேசு ஆண்டவரை, தேவனை மில்டன் அவர்கள் ஹீரோ என்று அழைத்து அதை அறிமுகம் செய்கிறார். அதைத் தொடர்ந்து 1841ஆம் ஆண்டிலே புத்தகம் எழுதியான தாமஸ் காட்லே என்பவர் தன்னுடைய புத்தகமாகிய ஆன் ஹீரோ, ஹீரோ வர்ஷிப் அண்ட் தி தியரி இன் ஹிஸ்டரி என்ற தனது நூலிலே 6 துறையிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டதான நபர்களை எடுத்து அவர்களை ஹீரோ என்று சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக தீர்க்கர்கள், ஆசாரியர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், நல்ல கடிதம் எழுதக்கூடியவர்கள், இப்படி சிறப்பான நிலையிலே ஒவ்வொரு துறையிலும் இருந்து எடுத்து அவர்களை ஹீரோ என்று வர்ணிக்கின்றார். எவன் ஒருவன் நல்ல திறமையோடு இருக்கின்றானோ அவன் ஹீரோ என்பதை இதை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுவதெல்லாம் இந்த உலகத்தை படைத்த நம்முடைய தேவன், அவரே ஹீரோ என்று சுட்டிக்காட்டுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரை உள்ள பகுதிகளிலே யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கடவுளை ஹீரோவாக கொண்டிருப்பதாகவும், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகளாக சித்தரிக்கப்படுகின்ற நிகழ்ச்சியும் நாம் காண முடிகிறது.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நோவாவை பற்றி படிக்கின்றோம். இந்த நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உருவாக்கி அதன் மூலமாக அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனோடு கூட ஒரு சில மிருகங்களையும் காப்பாற்றினான் என்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்கள் தங்களுக்கென்று நகரத்தை ஏற்படுத்தி கோபுரத்தையும் ஏற்படுத்தி அந்த பாபேலிலேயே தங்கிவிட்டு நாம் இங்கிருந்து எங்கும் கலைந்து செல்ல வேண்டாம், இங்கே இருந்து கொள்வோம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இங்கே கோபுரமும் நகரமும் ஹீரோவாக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது, இந்த பூமியை நிரப்புங்கள் என்பதை அல்லது பிரிந்து செல்லுங்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கோபுரத்தை கட்டி அங்கே தங்கிவிட நினைக்கிறார்கள். இங்கே இந்த 2 பகுதியும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமை எடுத்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளர் அல்லாத பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றியும் சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், முதலாக ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஒரு பொற்கன்றுக்குட்டியை நிறுவி, இதுதான் உங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தது என்று சொல்லி மக்கள் எல்லாரும் அதை வழிபடும்படியாக அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். இங்குதான் கடவுள் இருக்கின்ற இடத்திலிருந்து கடவுள் இல்லாத ஒரு பொருள் தங்களுடைய தெய்வமாக்கப்பட்டு அதுவே ஒரு ஹீரோவாக உருவாக்கப்படுகின்றது. கடவுள் எப்பொழுதுமே தாம் தெரிந்து கொடுக்கப்பட்ட மக்களோடு கூட தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ள என்றே விரும்புவார். அதனால்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்னதெல்லாம், உங்களுக்கு ராஜா தேவையில்லை, ராஜா வந்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகளை கொடுப்பான், நானே உங்கள் ராஜாவாக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மக்கள் ராஜா வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதினாலே சவுலை ராஜாவாக நியமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கடவுள் சேனைகளின் கர்த்தராக இருந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவராகவே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்படி ஆரோன் இஸ்ரவேல் மக்களை கன்றுக்குட்டியை ஏற்படுத்தி அதுதான் உங்கள் ஹீரோ அல்லது உங்களை அழைத்து வந்தவர் என்று சொல்லி சொன்னானோ, அதுபோல தொடர்ந்து யெரொபெயாமும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் மக்களை எருசலேமுக்குள் போக விடாமல் தடுப்பதற்காக யெரொபெயாம் தானிலும் பெயர்சபாவிலும் 2 கன்றுக்குட்டிகளை வைத்து மக்களை அங்கே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினான் என்ற செய்தியும் வாசிக்க முடிகிறது. இதே போல தானியேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை உருவாக்கி அந்த பொற்சிலையை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளையும் பிறப்பிக்கின்றார். இங்கே ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. யாரெல்லாம் என் பக்கம் இருக்கிறார்கள், யாரெல்லாம் என் பக்கம் இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக அங்கே அதை நிறுவுகின்றான். இதில் நமக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் அந்த பொற்சிலைக்கு முன்பாக வணங்கவில்லை. இன்றைய சூழ்நிலையிலும் அரசியல் நிர்பந்தங்கள் பல்வேறு நிலையிலே நமக்கு தரப்பட்டு அந்த நிர்பந்தங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களை எங்கள் ஆண்டவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்க மாட்டோம் என்ற முடிவை எடுத்துக்கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் முன்னேறி சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எதையும் நாம் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. படைப்பாளர் ஒருவரே ஹீரோ. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே மனிதனாக இருந்த அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா பாடுகளையும் அனுபவித்து
அவர் தன்னை உயர்த்தியதாக அல்லது உயர்த்தப்பட்டதாக பிலிப்பியரின் புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. பிதாவாகிய தேவன் அவரை எல்லா ஜனங்களுடைய கால்களும் முடங்கும்படியாகவும் எல்லாரும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாகவும் அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆக புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஹீரோவாக சொல்லப்படுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சிலர் தங்களை ஹீரோவாக மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே மாய வித்தைக்காரனாகிய சீமோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டு, நான் உங்களுக்கு பணம் தருகிறேன், யார் மேல் நான் கை வைக்கிறேனோ அவனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சீடர்களை அல்லது அப்போஸ்தலர்களை அவன் கேட்டுக்கொண்டான். அவன் தனக்கு அப்படிப்பட்ட விசேஷித்த வரம் வேண்டும், அந்த வரத்தினாலே நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொண்டிருந்தான். இந்த ஒரு மனநிலை கிறிஸ்தவத்துக்குள் இன்றும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மனநிலையிலிருந்து மாற வேண்டும் என்ற செய்தியை பேதுரு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நிகழ்ச்சியும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக எது கடவுளை மேன்மைப்படுத்த முன் வரலையோ அல்லது எது கடவுளை முன் நிறுத்தவில்லையோ அது தன்னை ஹீரோவாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறது என்றுதான் பொருள். வேதம் நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஹீரோ. இந்த உலகத்து ஹீரோக்கள் எல்லாம் தங்களுடைய சம்பாத்தியங்களுக்காக தங்களை ஹீரோக்களாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் எவன் ஒருவன் தன் உயிரை கொடுக்கிறானோ அவனே ஒரு நல்ல ஹீரோ. தன் ஜீவனை கொடுக்கிறவனே ஒரு சிறந்த பண்பாளன் என்று பிலிப்பியர் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. பிலிப்பியரிலே சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினவராக இருந்து அந்த மேன்மையை பெரும்படியாய் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்ற செய்தியை சொல்லுகின்றார். அது நல்ல ஹீரோ என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற நிகழ்ச்சியிலே அல்லது அந்த காரியத்திலே சொல்லும் பொழுது விதமாக சொல்கின்றார், அங்கே நான் பவுலை சேர்ந்தவன், அப்போஸ்தலனை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், அப்போல்லோவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று தங்களுக்குள்ளே பல்வேறு விதமான பிரிவினைகளை உருவாக்கி ஒவ்வொருவரையும் தங்களுக்கு பிரியமான ஹீரோக்களாக ஏற்படுத்தி, இவர்கள்தான் என்னுடைய தலைவர்கள், இவர்கள்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்றெல்லாம் மக்கள் சொன்னதை அவர் கண்டிக்கின்றார். 1ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் இதை நாம் வாசிக்க முடிகிறது. அங்கு அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொல்லார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையை செய்தார் என்றுதான். ஆக ஹீரோ என்று சொல்லும் பொழுது நானோ அப்போல்லோவோ கேபாவோ அப்போஸ்தலர்கள் அல்ல, மாறாக ஆண்டவரே மேன்மை உள்ளவர் என்பதை எடுத்து காட்டுகின்றார். ஆகவேதான் பவுலடிகளார் தொடர்ந்து சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகின்றார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்கின்றார். நான் கிறிஸ்துவுக்காக என்னை ஒப்படைத்து விட்டேன் என்றெல்லாம் பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளிலே அல்லது காரியங்களிலே எடுத்துச் சொல்கிற விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த முதல் நூற்றாண்டிலும் ஹீரோக்கள் உருவாக்கப்பட்டார்கள் அல்லது மக்கள் உருவாக்கினார்கள் அல்லது ஒருவருக்கொருவர் தங்களை ஹீரோக்களாக மாற்றிக்கொண்டு தங்களுடைய ரசிகர்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் 1 கொரிந்தியர்களை பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நாம் இன்றைய சூழ்நிலையை பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கும் அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். எபேசியருடைய புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே விதமாக சொல்கின்றார், ஆண்டவர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும்
மேய்ப்பர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இந்த எபேசியர் 4:13 சொல்லப்பட்டது போல இவர்கள்தான் கடவுளுடைய ஊழியத்தை செய்து வந்தவர்களாக சொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தங்களை ஹீரோக்களாகவும் விசுவாசிகள் எல்லாரும் அவருடைய ரசிகர்களாகவும் எண்ணப்படும் அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் தன்னுடைய திசையிலே மாறி செல்கிறது என்றுதான் சொல்ல முடியும். ஒருவேளை எல்லோரும் இந்த ஹீரோயிசத்தை ஆதரிப்பதில்லை அல்லது இந்த ஹீரோயிசத்துக்கு துணை போவதில்லை, ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தங்களை பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இந்த எபேசியர் 4:13 சொல்லப்படாத சில குழுக்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. குறிப்பாக இந்த நூற்றாண்டிலே வொர்ஷிப் லீடர்ஸ், ஆராதனையை நடத்துபவர்கள் என்று ஒரு புதிய குழு எழும்பி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பிரேயர் வாரியர்ஸ் அல்லது ஜெப வீரர்கள் என்று ஒரு குழுவும் எழுந்திருக்கிறது. இந்த வொர்ஷிப் லீடர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாடல் பாடி மக்களை மயக்கி அல்லது மக்களை தவறான திசையில திருப்பி கடவுளை பார்க்க வேண்டியவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி லைட் போட்டு பெரிய சத்தங்களை எழுப்பி எல்லோரையும் திசை திருப்புகிறவர்களாக இருக்கின்றார்கள். தங்கள் பக்கத்திலே அட்ராக்ஷன் ஏற்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதே ஒழிய கடவுள் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இல்லாது இருக்கிறார்கள். அதே போல பிரேயர் வாரியர்ஸ், ஜெப வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 24 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம், அரை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், அமாவாசை ஜெபம், இப்படி வெவ்வேறு விதத்திலே மக்களை குழப்பி தங்கள் பக்கம் திசை திருப்புகின்ற நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஜெபம் தானே, அதை நாம் எப்படி குறை சொல்ல முடியும் என்று சொல்லலாம். ஆனால் மக்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய நிலையை உணர்ந்து கடவுளை பார்த்து கூப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் நீங்கள் இப்படி செய்யுங்கள், அப்படி செய்தால் இப்படி நடக்கும், இப்படி செய்தால் அப்படி நடக்கும் என்று வியாபார நோக்கோடு கூட ஜெபங்கள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியதாகவும் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறதை இந்த காலங்களிலே காண முடிகிறது. 24 மணி நேர ஜெபத்தில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், 12 மணி நேர ஜெபத்திற்கு வந்தால் இந்த ஆசீர்வாதம், முழு இரவு ஜெபத்திற்கு வந்தால் இந்த ஆசீர்வாதம் என்று மக்களை மயக்கி தங்கள் பக்கம் இழுக்கின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது ஒழிய கடவுளுக்கு நேராக திசை திருப்புகின்ற நிலை இல்லை. நெகேமியாவின் புஸ்தகத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் அவன் தன்னுடைய சகோதரர்களிடத்திலே தன்னுடைய தேசமும் மக்களும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய நிலைமை உணர்த்துகிறார்கள். உணர்த்தப்பட்ட பொழுது அவன் மனங்கசந்து அழுது ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது அவனிலே இருந்து எழுந்து வந்த ஒன்று. அதைதான் கடவுள் விரும்புகின்றார். அதைதான் நினிவே மக்கள் செய்தார்கள், மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தங்களை அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவாக மாற்றுகின்ற ஒரு உணர்வும் இந்த நாட்களிலே இருக்கிறது. இந்த உணர்வுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யாரும் ஹீரோவாக இருக்க முடியாது, யாரும் ஹீரோவாகவும் முடியாது. படைப்பாளர் ஒருவர் மட்டுமே ஹீரோவாக முடியும், வேறு யாரும் ஹீரோவே ஆக முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே விதமாக சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் எதிலுமே என்னை தவிர வேறு ஒருவரும் வேண்டாம் என்கின்றார். அது மட்டுமில்லாமல் என்னை போன்ற யாதொரு சொரூபத்தை நீ உருவாக்க வேண்டாம் என்றும் சொல்கின்றார். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொரூபத்தை நிலைநாட்ட விரும்புகின்றார்கள். மக்களும் அதை விரும்புகிறார்கள். ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணுவார், ஐயா நல்லா ஜெபம் பண்ணுவார், ஐயா நல்லா பாட்டு பாடுவார், ஐயா நல்லா ஆராதனை நடத்துவார், ஐயா நல்லா என்று
ரசிகர்களாக மாறிவிட்டார்கள். அவர் நல்லா பண்ண மாட்டார், இவர் நல்லா பண்ண மாட்டார் என்று மக்கள் தங்களுக்குள்ளே தலைவர்களை தெரிவு செய்து ஹீரோக்களாக மாற்றி கடவுளுடைய அந்த எண்ணத்தை சீர்குலைக்க செய்து ரசிகர்களாக மாறிவிட்டார்கள். தலைவர்களும் தங்களுக்கு ரசிகர்கள் வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு ஊழியக்காரர்கள் வெவ்வேறு விதமான திட்டங்களை, வெவ்வேறு விதமான கொள்கைகளை, வெவ்வேறு விதமான கருத்துக்களை மக்களுக்குள் நுழைத்து ஆட வைத்து, சிரிக்க வைத்து, அழ வைத்து, இது கடவுள் விரும்புகிறார் என்றெல்லாம் சொல்லி தங்களை முதன்மைப்படுத்தி நடத்துகின்ற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கடவுள் இதை வெறுக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல, என்னை இல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். அதே போல பிலிப்பியர் நிறுவத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பிதா உயர்த்தினார், வானோர் பூதலத்தோர் எல்லோருடைய நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும், எல்லாருடைய கால்களும் முடங்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆக அவர் ஒருவரே போற்றத்தக்கவர், அவர் ஒருவரே மேன்மைக்குரியவர் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இதைதான் யோவான் ஸ்நானகனும் தன்னுடைய நிகழ்ச்சி, தன்னுடைய வாழ்க்கையில் விதமாக சொல்கிறார், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொல்கின்றார். பவுலடிகளாரும் அதையே சொல்லுகின்றார். கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மிலே இருக்க வேண்டும் என்றும் பவுலடிகளார் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே விதமாக பவுல் சொல்கின்றார், மேன்மை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரிஜினல் ஹீரோ நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர் தான். மற்றவர் எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், சீடர்கள். ஆனால் இதை நாம் மறந்து மனிதர்களை ஹீரோக்களாக்கி தங்களை ஹீரோ என்று சொல்லிக் கொள்கின்ற ஊழியக்காரர்கள் மக்களை அல்லது விசுவாசிகளை ரசிகர்களாக்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். சாத்தான் தன்னை ஹீரோவாக்க நினைத்தான், அவன் தள்ளப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அதுதான் ஜான் மில்டன் தன்னுடைய பாரடைஸ் லாஸ்டிலும் சொல்கின்றார். அவன் கடவுளுக்கு விரோதமாக எத்தனையோ உபாயங்களை உருவாக்கினான். ஆதாம் ஏவாளை தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அவர்கள் வழியாக பாவம் மரணம் என்ற பிள்ளைகளை பெற்றெடுத்து அதன் வழியாக கடவுளுடைய திட்டத்தை சீர்குலைத்தான் என்று பார்க்கின்றோம். மேட்டிமையான எண்ணம், தனக்கென்று வருமானத்தை சேர்த்துக் கொள்வதற்காக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கின்ற கெட்ட உணர்வுகளிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் ஒருபொழுதும் கடவுளுக்கு மேலே இல்லை, நாம் ஒருபொழுதும் ஹீரோவாக முடியாது. ஆனால் கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார் என்ற அந்த உணர்வு மட்டும் நமக்கு இருந்து கடவுளுடைய கைகளில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை சகல விதங்களிலும் ஆசீர்வதிப்பார். அவருக்கு நாம் பாத்திரராக இருக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் ஒருவரே ஹீரோ, வேறு யாரும் ஹீரோ இல்லை. இதை மனதில் வைத்து கடவுளை முன்னிறுத்தி செயல்படுவோம். நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த திருவசனங்கள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பார்.